ஸோ 2026ல பார்த்தீங்கன்னா ஒரு சவுதி அரேபியன் கிரைம் த்ரில்லர் படமாக எடுக்கப்பட்ட அன்ஐடென்டிஃபைட் அப்படின்ற திரைப்படத்தை அமேசான் பிரைம்ல பார்த்தீங்கன்னா தமிழ் அப்படிங்கிற ஸ்ட்ரீமிங் இருக்காங்க. இந்த படத்தோட ரிவ்யூ பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். ஸோ வாங்க வீடியோல போகலாம். சரி, கதை அப்படின்னு பார்க்கும்போது கதையில வர நம்ம அழகான படத்தோட ஹீரோனுக்கு பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக தான் வந்து டிவோர்ஸ் அப்படின்றது நடந்திருக்கும். ஸோ இவங்க பார்த்தீங்கன்னா போலீஸ் ஸ்டேஷன்ல வந்துட்டு ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்களுக்கு கொடுத்த வேலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா பழைய பெண்டிங்ல இருக்கிற கேஸ் எல்லாத்தையுமே டிஜிட்டலா மாத்துறது இவங்களுக்கு வேலையா இருக்கு. ஸோ இந்த மாதிரியான சுச்சுவேஷன்ல திடீர்னு ஒரு நாள் பாலைவனத்துல இறந்து போன ஒரு இளம் பெண்ணுடைய சடலம் பாத்தீங்கன்னா கிடைக்குது. சோ அங்க இருக்கிற போலீஸ் ஆஃபீஸர் இதை அந்த அளவுக்கு கண்டுக்கல அப்படின்னாலுமே நம்ம படத்தோட ஹீரோயின் பாத்தீங்கன்னா இந்த கேஸ் எடுத்து இனிஷியேட் பண்ண ஆரம்பிக்கும் போது தெரிய வரைக்கும் உண்மைகள்லாம் என்ன, உண்மையிலே அந்த பொண்ணு யாரு கிடைச்சாச்சு அப்படின்றது இந்த படத்தோட ஸ்டோரியா இருக்கு. மெயினா இந்த படத்தோட ஸ்டார்டிங்ல அந்த இனிஷியேஷன் பண்ணக்கூடிய சீக்வன்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா இப்படிலாம் கூட இருக்குமா அப்படின்ற மாதிரி கொண்டு போனாலுமே போக போக பாத்தீங்கன்னா ஸ்கிரீன் பிளேல அப்படியே படுத்துருது. ஆக்டிங் படத்தோட எல்லா கேட்டுமே ஒரு நீட்டான பர்ஃபார்மன்ஸா கொடுத்துருந்தாங்க. முன்ன நம்ம ஹீரோயின் பாத்தீங்கன்னா ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸா கொடுத்துருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். ஸ்டோரியா பாத்தீங்க அப்படின்னா ஒரு பொண்ணு பாலைவனத்துல இறந்து போயிருக்கா அப்படின்றத சுத்திதான் இந்த படத்தோட கதைக்களம் ஃபுல்லாமே நகரும். தென் ஒரு கிரைம் த்ரில்லருக்கு ஏற்ற மாதிரி தான் இருக்கு. ஃபைனலா படத்தோட கிளைமேக்ஸ்ல ஊட்டி வர ட்விஸ்ட் அப்படின்றது பாத்தீங்கன்னா கொஞ்சம் இம்பாக்டா இருந்தாலுமே அது எல்லாருக்குமே செட் ஆகுமா அப்படின்றது கொஞ்சம் கேள்விக்குறிதான். ஓவரால் இந்த படம் பாத்தீங்கன்னா ஒரு ஓகே டு வாட்ச் தான். டைம் இருந்தா டைப் பண்ணி பாருங்க. இப்போ அமேசான் தமிழ்ல பண்ணிருக்காங்க. ஸோ பண்ணி பாருங்க.